லக்னம் லக்னாதிபதி வலுத்து பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல பிறந்திருந்தாலும் கூட ஏன் கஷ்டப்படுறாருன்ற அமைப்புகள்ல 6 8 அதிபதிகளை வச்சு கணச்சு இது கொடுத்த விஷயங்கள். ஏன் சில 10 பொருத்த விஷயத்துல திருமண பொருத்தங்கள்ல அந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷத்துக்குள்ள செயல்படாம இருக்குன்னா பார்க்கும்போதே 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. வணக்கம். நமக்கு என்கிணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாதகம் எடுத்து வரோம். ஓகேங்களா? இந்த 6 8 அதிபதிகள் சம்பந்தப்படும் பொழுது ஒருவருக்கு என்ன நடக்கும்? சமீப காலமா அந்த 6 8 பத்தி தான் நிறைய பேசுறோம். ஸோ 6 8 அதிபதிகள் ஒரு ஜாதகத்துல பலன் கொடுத்தாருன்னா எந்த மாதிரியான நல்ல கெட்ட பலன்களை கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த தான் இந்த ஜாதகத்துல பார்க்க போறோம். இதை விட நான் சமீப காலமா என்னோட டிக்டாக்ல ஒருத்தர் நான் பூந்து பார்த்தேன், இமீடியட்டா என்ன பிளாக் பண்ணாரு அப்படின்னு சொன்னோமா. அவர்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தர் இவர் தான் அவங்களை இது பண்ணவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைப்பையும் ஒரு விஷயத்துல கொடுத்துருந்தாரு. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது ஜோதிடத்தை ஆன்மீகம் மாதிரி புத்தகத்துல வச்சு பார்த்து கணிச்சு எழுதி செஞ்சாதான் அது ஜோதிடம் அப்படின்ட்டு நம்மளுக்குலாம் ஒரு தோட்டம் இருக்கா. அதை பொய்யாக்குற வகையில உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை காட்ட போறேன். அதாவது அந்த கையில கணிக்கிறதுக்கும் சோஃபையில கணிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன? அதுல கையில கணிக்கிறவங்க எல்லாம் தப்பானா அதுவும் இல்லை. கைகள்ல வச்சு கணிச்சு ஒரு ஜாதகத்தை தின அப்படின்ற மாதிரி கணிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதுல தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குன்றத ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த ஜாதகம். ஓகேங்களா? நம்மளோட ஜாதகம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்மளோட சாஃப்ட்வேர்ல அதை எடுத்து கொடுத்துருவோம். இமீடியட்டா ஆன் த ஸ்பாட் ஒரு 2-3 செகண்ட்ல நமக்கு அந்த சாஃப்ட்வேர் கிடைச்சிடும். இப்போ அந்த சாஃப்ட்வேர்ல எடுத்த ஒரு ஜாதகத்தையும் டெம்பரவரியா அது பக்கத்துலேயே இன்னொரு ஜாதகத்தையும் நான் கம்பேர் பண்ண சொல்றேன் இந்த சைட்ல. சரிங்களா? ஸோ அப்ப இந்த பக்கம் அவரு கொடுத்த அந்த ஜாதகமும் இந்த சைட் நம்ம கொடுத்த ஜாதகமும் இருக்கும். அதுல நடந்து இருக்கக்கூடிய தப்பு என்ன? இன்னொரு அமைப்புகள்ல திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கும். ஒருவேளை அவர் திருக்கணிதப்படி கூட பார்க்கலாம். ஜாதகத்தை பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி 1992 மலேசியால பிறந்தவர் 6:30 காலையில பிறந்திருக்கிறார். மலேசியால எங்கன்னு சொல்ல வேணாம். ஓகே, இதுதாங்க ஜாதகம். ஜாதகர் மீன லக்னமாகி லக்னத்தில் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் இருக்கக்கூடிய புதன். ஓகேங்களா? சுக்கிரனோட சேர்ந்து நீச்ச பங்கமா இருக்காரு. 2ஆம் இடத்துல இவர் இருக்கிறாரு, சூரியன் உச்சமாக இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா 6 8 அதிபதிகள் இந்த ஜாதகத்தில் உச்சம் அடைந்திருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய அர்த்தம். 6 8 அதிபதிகள். நீங்க என்னத்தான் நட்சத்திரத்துல பலன் இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னாலும் கூட இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பளிச்சுன்னு நமக்கு தெரியுற விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். 6 8 அதிபதிகள் லக்னத்துல வலுத்துட்டாங்க அப்படின்னாக்கா சில கொடுமையான பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது லக்னாதிபதியை விட 6 8 அதிபதிகள் பலமா இருக்கக்கூடாது. இந்த ஜாதகத்துல லக்னாதிபதியை விட 6 8 அதிபதிகள் வலிமையாக இருந்தாலும் லக்னாதிபதி அதனை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல அதிநட்பு ஸ்தானத்துல உச்சனுடைய வீட்டுல அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்புங்க. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தோட பலம் என்ன? மிக முக்கியமாக 1 2 3 கிரகங்களை குரு வலுத்து தொடர்பு கொண்டு 6ஆம் அதிபதி உச்சனாகி 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில இருக்கிறதும், லக்னம் லக்னாதிபதி ஆகாத 8ஆம் அதிபதியாலையும் ஆகாத 7ஆம் அதிபதியாலையும் லக்னம் இருக்கக்கூடிய தன்மையில லக்னம் சுபத்துவம் தான். பௌர்ணமி சந்திரன் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்காரு தான். ஆனா இது அத்தனையும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஏன் கை கொடுக்கல? லக்னத்துல இருக்கிறது சுக்கிரன் சுபராக இருந்தாலும் கூட அவரு அட்டமாதிபதி. ஓகேங்களா? சந்திரன் யோகராக இருந்தாலும் கூட அவரு 8ஆம் இடத்துலதான் உச்சனுடைய வீட்டுலதான் இருக்காரு. அப்ப என்ன சில பர்சனல் விஷயம் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம கேட்க வேணாம். இவருக்கு திருமணமாகி டிவோர்ஸ் நடந்துருச்சு. ஏன்? 10 பொருத்தத்துல இல்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு அடிக்கடி நம்ம பேசுறோம்ல, அதை துல்லியமா அப்படி பார்த்தேன்னு என்னங்க கல்யாண விஷயத்துல பிரச்சனையா? ஆனா நான் கேட்கல, அவங்களே சொல்லிட்டாங்க பிரச்சனையா இருக்குன்னு. சரி, ஏன் பிரச்சனை? 2018 இருந்து 7ஆம் அதிபதியோட தசை வந்துருச்சு. 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய தொடர்பு இருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலே 2018-19 இருந்தே சுக்கிரதசை சுயபுத்தியில இருந்தே அவருக்கு திருமணத்துக்கான காலகட்டம். ஒருத்தருக்கு 7 3 7 11ஆம் அதிபதிகள் சுக்கிரனோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் தசையோ புத்தியோ நடத்தினா அவருக்கு காமம் தாம்பத்தியம் அனுமதிக்கப்படணும்ன்றது ஜோதிடத்துல விதிங்க. இந்த விதி அப்படியே அவருடைய ஜாதகத்துல இருக்கா? அதே நேரத்துல 2021 புதன் தசை கேது புத்தி முடிஞ்சு புதன் தசை சுக்கிரன் புத்தி அவருடைய அட்டமாதிபதி 8ஆம் இடத்தை பார்வையை பார்த்து அந்த அட்டமாதிபதி பார்வையின் வழியாக 7ஆம் பாவகம் கெடுக்குது. அதுக்கு பிறகு புதன் திசையில சூரியன் புத்தி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட வருது. எப்படி 10 பொருத்தம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகுதுன்னா 6 8 அதிபதியோட அமைப்புகளை கணிக்கிறதுக்காக சமீப காலமா நான் அந்த 6 8 அமைப்புகளை கடுமையா சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் 6ம் 8ம் ஒருத்தருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை, வில்லங்கங்களை, அசிங்கம், கேவலம், கோட்டு, வம்பு, வழக்கு, விபத்து, மரணத்தையும் கொடுக்கும். லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாதகத்துக்கு மரணமா இல்ல, லக்னம் லக்னாதிபதி பலமாகவே இருக்காங்க. சரி, இந்த அமைப்புகள்ல
சுத்தமா அவருக்கு ஒரு 5 வருஷம் நல்லா இல்லைங்க. ஓகேங்களா, சுத்தமா நல்லா இல்ல. இதுல இன்னொரு அடிஷனல் நியூஸ். ஏங்க இந்த மாதிரி நடந்தது? நான் ஒரு குழந்தை வச்சிருக்கேங்க, குழந்தை கடகராசி பூச நட்சத்திரம்னாரு. நான் எடுத்தோடனே இவருக்கு சொன்ன பலன், புதன் தசை சந்திரன் புத்தியில இருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுடைய யோகர், அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உச்சனோட வீட்டுல பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது. இடம் மாற்றி குழந்தைகள் குடும்பம் மாதிரியான அமைப்புகள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் இன்னொரு ஒருத்தரோட, ஏற்கனவே திருமணமான ஒருத்தரோட நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். அதுக்கு நான் ஜாதகத்தை முழுசா சொல்லி கூட முடியலன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை சொல்லிக்கிறேன். மீன லக்னமாகி லக்னத்தில் புதனும் சுக்கிரனும், சுக்கிரன் உச்சம் புதன் நீச்ச பங்கம், சூரியன் உச்சமா இருக்கிறாரு, கேது 4ஆம் இடத்துல இருக்காரு, குரு 6ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்துல லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். 8ஆவது இடத்துல 5ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு. 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில ராகு, 11ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில அப்படின்னு. ராகு செவ்வாய் சூரியன் குருவின் பார்வையிலையும், இவரு சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலும், புதன் தனித்த உச்ச சுக்கரனோட சேர்ந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களுக்கும் சுபத்தன்மை வந்து, சனி மட்டும் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சனிதான் அந்த ஜாதகத்துல இயல்பா இருக்காரு, மற்ற கிரகங்கள் எல்லாம் சுபத்துவமா இருக்கு. ஆனால் அட்டமாதிபதி லக்னத்துல இருக்காருன்ற காரணத்தினாலையும் 6ஆம் அதிபதி 6, 8ஆம் அதிபதிகள் வலுத்து இருக்கிறாங்கன்றதுனால லக்னாதிபதியை விட எதிரிகள் இந்த ஜாதகத்துக்கு அதிகம், நோய் இந்த ஜாதகத்துக்கு அதிகம். இப்ப எப்படி இருக்காருன்னா, சில இடங்கள்ல நடக்கிறது கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களால இயல்பா நடக்க முடியும் ஜூலைக்கு பிறகு. புதன் புத்தி சூரியன் புத்தி முடிஞ்ச பிறகுல இருந்து சந்திரன் புத்தில இருந்து இடம் மாற்றம் மாதிரியான சில அமைப்பு இருக்கும். என்னதான் இருந்தாலும் அடுத்து 6, 8ஆம் அமைப்பு. ஆனாலும் இவருக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை அமைப்பு நிச்சயமா கிடைச்சே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். குரு பார்த்த ராகு, இந்த குரு பார்த்த ராகுவே குழந்தை அமைப்புகள், இந்த குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல நல்லது பண்ணிடுவாரு. இந்த செவ்வாயும் சரி ராகுவும் சரி, குரு பார்த்த செவ்வாய் குரு பார்த்த ராகு இங்க குடும்பம் மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருவாரு, வருமானத்தை கொடுத்துருவாரு. இன்னொன்னு சொன்னேன், செவ்வாயின் துறைகளை தான் வருமானம் தேட முடியும். இதுக்கு ப்ரீவியஸ்ல FNB இருந்தாருன்னாரு, இப்போ சமையல் பண்ண போறேன்னாரு. இதுலயும் அந்த சுபத்துவ விஷயம் கிளியரா வந்துருது பாருங்க. சோ இந்த அமைப்புகள் வந்துருதா. இதனை அடுத்து அவருக்கு வரக்கூடிய குருவின் அமைப்புகள்ல நல்ல மாற்றம் வந்து, நல்ல வாழ்க்கை குடும்பம்ன்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் பிற்பகுதியில இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிற ஜாதகம்ங்க. ஓகேங்களா. இப்ப ஏன் இந்த ஒப்பீடு ஜாதகம்னாக்கா, இந்த கையில எழுதுறது, கையில கணிக்கிறது, புத்தகத்தை பார்த்து கணிக்கிறதுன்னு போது சில துல்லிய நிலை வராது. இன்னொன்னு அதுல கிளியரா இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணும் கிளியரா இல்ல, ஒண்ணுமே புரியாது. நாளைக்கு திரும்ப கேட்டா கூட திருப்பி சொல்ற மாதிரியான சில விஷயம். உண்மையை சொல்லணும்னாக்கா இது சரியில்லைங்க அப்படின்னு தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா கூட என்னோட தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறதுக்கு தயார். ஏன்னா நான் ஐயோ தப்பா சொல்லிட்டேங்கன்னு சொல்ற ஆளுதான். ஆனா அப்படியே பிளாக் பண்ணிட்டு ஓடுறது, அங்கிட்ட அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாருங்க அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் கை கொடுக்காது. இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்து பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல பிறந்திருந்தாலும் கூட ஏன் கஷ்டப்படுறாருன்ற அமைப்புகள்ல 6, 8ஆம் அதிபதிகளை வச்சு கணச்சு இது கொடுத்த விஷயங்கள். ஏன் சில 10 பொருத்த விஷயத்துல திருமண பொருத்தங்கள்ல அந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், கலத்தர தோஷத்துக்குள்ள செயல்படாம இருக்குன்னா பார்க்கும்போதே 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. அட்டமதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப பெண்கள் சம்பந்தப்படுற விஷயத்துல அவரு சுக்கிர தசையில, சுக்கிரன் புதன் தசை சுக்கிரன் புத்தியில அவருக்கு பிரச்சனை கிளாஷ் எல்லாம் வரணும். அதுக்கு பிறகு செவ்வாயோட அமைப்புகள்ல இவருக்கு குடும்பம் அமையணும். ஏன்னா செவ்வாய் தான் 2ஆம் அதிபதி. சந்திரனோட அமைப்புகள்ல 8ல இருந்தாலும் முதல்ல பெண் குழந்தை. ஓகேங்களா, பெண் குழந்தை. அந்த ஏன் 5ஆம் அதிபதி 8ல இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு தேவையான சில அமைப்புகள்னு சொல்லிட்டு புதன் தசை சந்திர புத்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் ஒளியோட அமைப்புகள் இருக்கிறனாலன்னு சொல்லிட்டு அதிகமான நல்ல விஷயம் இருக்குங்க. இதுக்கு பிறகுதான் நல்லா இருப்பாங்க. நான் கேட்டேன், ஏன் அதெல்லாம் கொஞ்சம் டிலேவா பண்ணிருக்கலாம், இந்த ஜாதகத்துக்கு 34 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு வெளியில சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயம், இல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணோட திருமணம் நடக்கும். இவரால வந்து சரியா அப்பதான் கால் வந்து கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சரியான அமைப்பு இருக்கும். முழுமையா குணமடையாது. ஆனா ஏற்கனவே திருமணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து வந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி என்னதான் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்காரு. இந்த தன்மையில வந்துடும். இந்த அமைப்புகள் எல்லாம் போய் ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஆகாத 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு ஆகாத அட்டமாதிபதியோடைய தொடர்பு, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியை நீச்சமாக்கி இருக்கிறார். முதலில் பலவீனம் அடைஞ்சிருக்காரு, அப்புறமா தான் நல்லா வர போறாரு. இது மாதிரியான அமைப்புகள்லாம் கணக்கு பண்ணி சில நல்ல விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுல இந்த முதல்ல இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி கணிக்கிறது ஒரு விஷயம் அப்படின்னாலும் கூட பிற்பகுதியில நோயோடவே பிரச்சனையோடவே வாழ்ந்துகிட்டு, ஆனா ஆயுள் பங்கமும் இல்லாம நல்ல வாழ்க்கையும் வாழக்கூடிய தன்மை அப்படின்றது இவருக்கு இனிமே தான் வர்ற மாதிரி இருக்கும். இதை புரிய வைக்கிறதுக்கு தாங்க இந்த ஜாதகம். சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.